ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய மார்னிங் ரொட்டீன் ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வேலையாக கோலம் போடணும். கோலம் போடலை அப்படின்னா பக்கத்தில் வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களாம் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எழுந்திரிச்ச உடனே கோலம் போட்டுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் செய்யணும். அப்படி ஒரு வேளை நம்ம ஒரு 7 மணிக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு இருந்துட்டோம் அப்படின்னா, இப்போ தான் நீ எழுந்திரிச்சு வரியா அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே நம்ம ஏதாவது வேலைலாம் செஞ்சுருப்போம், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. 7 மணிக்கு கோலம் போட்டால் இப்போ தான் எழுந்திருக்கிறியா, இவ்வளோ நேரம் தூங்குறதா அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்காகவே சண்டேனா கூடமே வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்துடுற மாதிரி இருக்குது. போயிட்டு கோலம் போட்டோம்னா அந்த டைம்லேயே தூக்கம் கலைஞ்சிருது. ஸோ இப்படியெல்லாம் சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. என்ன பண்ணுறது? அடுத்து குக்கிங்காக எல்லாத்தையும் ஊற வைக்கிறதெல்லாம் நான் முன்னாடியே ஊற வச்சுருவேன். பருப்பு, புளி, அரிசி இதெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள் கட் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் நல்லா ஊறிக்கும். பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சுருந்தேன், பாப்பாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ குக்கரில் நான் வேறு சமைக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் இந்த ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்ச பச்சை பட்டாணி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். நைட்டு வச்ச பழைய சாதம் கொஞ்சம் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. கை வச்சு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. சரி எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் சாப்பிட்றதுக்கு அது டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். அண்ட் தென் மதியத்துக்கு நம்ம அதை சாப்பிட முடியாது இல்லைங்களா, அதனால் பசலைக்கீரை ஃபஸ்ட்டு டைம் நான் இப்போ தான் குக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். பருப்பு ஊற வச்ச பருப்பு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு ஒரு 4 பல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பசலைக்கீரை சேர்த்துக்கோங்க. வேக வைக்கும் போதே வரமிளகாய் சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு நல்லா குக்கரில் ஒரு 3 விசில் வர அளவுக்கு வச்சுருங்க. சைட் பை சைடு ஆப்பிளும் பச்சை பட்டாணியும் பாப்பாவுக்கு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒர்க்குக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ கீரைக்கு எப்பயுமே நம்ம ஃப்ரை மாதிரி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கத்திரிக்காயை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும், சீக்கிரம் வேகும். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், நார்மலாக சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ரொம்ப நேரம் ஊற விட்டோம் அப்படின்னா தண்ணி மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப நேரம் விட வேணாம், 1 மினிட் அந்தளவுக்கு போதும். அதன் பிறகு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்த பிறகு மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு சேர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காவை நம்ம இந்த தோசைக்கல்லில் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். எண்ணெயெல்லாம் நல்லா படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. ஃபுல்லாக வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணோம் அப்படின்னா தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மசாலா இருக்குது இல்லைங்களா, அதனால். ஸோ சிம்மில் வச்சுட்டு நீங்கள் சைட் பை சைட் மற்ற வேலைங்க ஏதாவது செய்கிறதுனா கூடமே செய்யலாம். இப்போ நான் குக்கரில் பருப்பு, கீரை எல்லாத்தையும் சேர்த்து வச்சோம் பார்த்திங்களா, அது வெந்து வந்துருச்சு. ஸ்டீம் போகட்டும் அப்படின்றதுக்காக நான் சைடில் இந்த கத்திரிக்காய் ஃப்ரையை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா வெந்துருந்துச்சு. மற்ற வச்சுட்டு லைட்டாக கடைஞ்சி விட்டிங்கனாலே போதும், ரொம்ப மயிர் அளவுக்கு கிடையாதீங்க. அதன் பிறகு ஒரு கடாயை வச்சுட்டு தாளிக்கணும். ஸோ அதுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் குக்கரில் வேக வைக்கும் போது சேர்க்கலை, தாளிக்கும் போது சேர்க்கணும். ஸோ இப்போது வரமிளகாவை சேர்த்துட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்து எல்லாம் அந்த வெங்காயம் வதங்கி வர அளவுக்கு விட்டுட்டு நம்ம அந்த கீரை கடைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது கூடவே சேர்த்துட்டோம் அப்படின்னா பசலைக்கீரை கடைசல் ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்களுமே நல்லா சாப்பிடுவாங்க கீரை இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி வெங்காயத்தில் போட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பருப்பு கீரை இந்த கலவையை அதில் கொட்டி இறக்கிட்டோம் அப்படின்னா சுவையான கீரை கடைசல் ரெடி. ஸோ இப்போது டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா காலேஜுக்கு போகிறேன் அதுக்காக. ஸோ லன்ச் பேக்லாம் பேக் பண்ணிட்டேன். நம்ம போயிட்டு கிளம்புற டைமில் நமக்கு லன்ச் பாக்ஸில் எடுத்து வச்சா கூட ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி கூட நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அந்த மாதிரிலாம் நமக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அவசரமாக பஸ்ஸுக்கு டைம் ஆகிடும், சீக்கிரம் கெட் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் எடுத்து கடன்னு வச்சுட்டு
பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க, இன்னும் எழுந்திரிக்கல. சரி முழிச்சிட்டாங்கன்னா ஃபுட்டு ஊட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா இன்னும் எழுந்திரிக்காமல் இருக்காங்க.